ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹோண்டா மொபிலியோட ரியர் டோரோட டிக்கி ஷாக்கரை பற்றி தான். இது எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி ஃபிட் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த சென்டர் ஹோல், இதில் தான் அந்த ஒரு நாபு மாதிரி இந்த காரில் ஒரு நாப் இருக்கும். அது வந்து இந்த கிளிப்பு தான் ஹோல்டு பண்ணுது. நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த நாப், இது வந்து இந்த கிளிப்பு வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு, அங்கே ஒரு க்ரூ மாதிரி இருக்கும் ஸ்க்ரூ டிரைவர் வைக்கிறதுக்குன்னு, அந்த க்ரூவில் உங்கள் ஸ்க்ரூ டிரைவர் போட்டுட்டு ஜஸ்ட் புஷ் பண்ணுங்கள். ஸோ அந்த என்ன ஆகும், அந்த இரும்பு இருக்குல்ல அந்த கிளிப்பு வந்து ஜஸ்ட் ரிவர்ஸ் மூவ் ஆகி அந்த நாப்லேருந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஜர்க்கு கொடுத்தா அந்த பிளேஸ்லேருந்து இந்த டிக்கி ஷாக்கர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, நம்ம இப்போ எப்படி ரிமூவ் பண்ணி ஃபிட் பண்ணுறது பார்ப்போம். இந்த க்ரூவில் இப்போ நான் காமிச்ச இந்த க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் ஃபிட் பண்ணிடுங்க. அதே சேம் புஷ் பண்ணுங்கள், அந்த கிளிப்பு வந்து அந்த பிளேஸ்லேருந்து வந்துடும். சேம் அதே தான் டவுன் சைடில் இருக்கிற அந்த கிளிப்பும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ரிமூவ் பண்ணோடனே நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஜர்க்கு கொடுத்தா அது வந்து பிளேஸ்லேருந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த நாபை க்ளீன் பண்ணிட்டு க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பேர் ப்ராடக்ட்டில் இல்லை ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டில் வந்து க்ரீஸ் இருக்கா பார்த்துட்டு, க்ரீஸ் இருந்தால் ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் ஃபிட் தான், ப்ரெஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி அதுவும் அந்த நாபில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் ஃபிட் பண்ணால் போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடும்.